யூடியூபர் சூர்யாதேவி இன்னைக்கு சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து விஜய் டிவி காமெடி நடிகர் நாஞ்சில் விஜய் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வச்சு புகார் கொடுத்திருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் திருநங்கை வைஷு விவகாரத்தில் நாஞ்சில் விஜயின் பெயர் அடிப்பட்ட நிலையில் இப்போ சூர்யாதேவியோட இந்த திடீர் என்ட்ரி சோசியல் மீடியாவில் பெரும் பரபரப்பாக ஏற்படுத்தியிருக்குது. புகார் கொடுத்துட்டு பத்திரிகையாளர்கள்ட்ட பேசின சூர்யாதேவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் டிவியில் காமெடி நடிகராக இருக்கிற நாஞ்சில் விஜயனுக்கு கடந்த 2019 அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்காக 2 லட்சம் ரூபாய் பணத்தை கடனாக கொடுத்தேன். அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட உதவியாக கேட்டனால நான் கொடுத்தேன். கடந்த 3 வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கும் அவருக்கும் எவ்வளோ பெரிய சண்டை பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போது எனக்கு பணம் தேவைப்படலை அப்படிங்கிறதுனால நான் கேட்கல, சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் இப்போது நான் ரொம்ப இக்கட்டான சூழலில் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன். இதனால் கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு ஃபோன் பண்ணி என்னோட பணத்தை திருப்பி கேட்டேன். ஆனால் தரேன் இழுத்துடிக்கிறாரே தவிர இதுவரை ஒரு பைசா கூட தரவே இல்லை. நான் தொடர்ந்து பணத்தை கேட்க ஆரம்பித்ததும் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மதுரையில் நான் ஒரு எக்ஸ்போ போட்டிருக்கேன், அங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் அங்கே போய் துணிகளை வாங்கிட்டு அதுக்கான பணத்தை கொடுக்கும்போது பணம் வேணாம் நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சாரு. ஆனால் நான் கிளம்புனதும் எனக்கு பின்னாடியே ஆட்களை அனுப்பி நான் பணம் கொடுக்காம துணிகளை திருடிட்டு ஓடி வந்த மாதிரி ஒரு நாடகத்தை ஆடி அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு வீடியோவை காட்டி என்ன மிரட்டுறாரு. நாஞ்சிலிக்கு எப்போவுமே இதே வேலை தான். பலரோட தனிப்பட்ட மற்றும் ரகசிய வீடியோக்களை எடுத்து வச்சுக்கிட்டு அதை காட்டி பிளாக்மெயில் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் வைஷு பிரச்சனை பண்ணும்போது நாஞ்சில் எனக்கு ஃபோன் பண்ணி வைஷுவை எப்படியாச்சும் ஆஃப் பண்ணணும், யாராச்சும் ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ கூட நான் பாவப்பட்டு அவருக்கு ஒரு நம்பர் அனுப்பி வச்சு இவர் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். நாஞ்சில் விஜயன் சாதாரணமாக ஃபோன் காலில் பேசவே மாட்டார். ஃபோனில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவோமா அப்படிங்கிற பயத்தில் எப்போவுமே வாட்ஸ்அப் காலில் மட்டும்தான் பேசுவார். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவார். நான் இப்போது கஷ்டத்தில் இருக்கிறதுனால நான் கொடுத்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் அவர் திருப்பி தந்தா போதும், அதை சட்ட ரீதியாக வாங்குறதுக்காகத்தான் சென்னை கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாதேவி ஆவேசமாக பேசியிருக்கிறாங்க. இப்போது இவங்களோட இந்த விஷயம்தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது.